ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபிலியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேலரியோட ப்ளக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் இருந்தது. இப்போ நான் இதுதான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று ஆயில் சீலை, அந்த ப்ளக்கை வெளியே எடுக்கிறதுனால இந்த ஆயில் சீலை எடுத்து தான் நீங்கள் போட முடியும். அதனால் இந்த ஆயில் சீலை நான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஓல்டு ப்ளக்கு பாருங்கள், ஒரு ஓரிங்கோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட சர்ஃபேஸுக்கு கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. எப்போவுமே ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேலரி ப்ளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். அதேமாதிரி எப்போவுமே ஒரு ஆயில் ப்ரெஷர் வரும். 3 to 5 வரைக்கும் பார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆயில் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் கண்ட்ரோல் கொடுக்கும்போது அங்கே இன்னும் கம்ப்ளைண்ட் தான் வரும். எப்போவுமே இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு போட்டு டைட் பண்ணுற ப்ளக்கு டைப்பு நீங்கள் கொடுக்கணும். த்ரெட்டு டைப்பு கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். இந்த வண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கு தான் இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சீலில் நான் அடிச்சுட்டு இப்போ பேஸ்ட்டு தான் நான் இப்போ அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவீலை நான் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே லீக்கை நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் இல்லாமல் தான் இப்போ நான் ஓட விட்ருக்கேன். ஆயில் லீக் வருதா நான் ஃபுல்லாக செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 minutes ஆகுது நான் இதை ஓட விட்றேன். இப்போ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes ஓடி இருக்குது. இப்போ எதுவும் ஆயில் லீக்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கேலரியோட டம்மி ப்ளக்கில் தான், அந்த ப்ளக்கில் தான் ஆயில் லீக் இருந்தது. இப்போ அது ப்ளக்கும் ஆயில் சீலை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். கிளச் பிளேடை ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபிலியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கோட ஒர்க்கை தான் நான் பண்ணேன். இப்போ அந்த கியர் பாக்ஸ்லாம் நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஓடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேலரியோட டம்மி ப்ளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல் நெட்டு கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வராது. அவங்க போல் நெட்டு கொடுக்காம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஓரிங் டைப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh kilometer ஒரு வாட்டி மெயின்டைன் பண்ணுற டைப்பு. அந்த மாதிரி டைப் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ட்ரெயின் ப்ளக் ஒரு கேலரியோட ப்ளக்கை வந்து அவங்க டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒர்க்கே இந்த வண்டியில் வராது. அதனால தான் இந்த வண்டியில் ஒரு மேஜர் லீக்கு, ஹோண்டா வண்டி டீசல் வண்டியில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரோட ஆயில் லீக் எல்லாமே ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கேலரியோட ப்ளக்கு தான். ஆயில் சீலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிஃபைட் வராது. இந்த வண்டியோட ஓவர் ஆயில் லீக் இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.